உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் இந்த ஜூன் மாதத்தில் எல்லா கிரகங்களையும் கணித்து துல்லியமாக இந்த புத்தம் புது வீடியோவில் உங்களுக்கோசரம் நான் பலன் சொல்லியிருக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என்னுடைய வீடியோ மூலியமாக கிடைக்கும். அது உங்களுக்கு பயன்படும் நம்புறேன். சரி, இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசியில் ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரியன் புதன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான். அதே செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. சிம்மத்துல கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்துல ஜூன் 6ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசி, துலாம் அப்படின்னாவே ஒரு பாரம். ஒரு பாரம் அப்படின்னா அவங்க தலையில மிகப்பெரிய வெயிட்டோட தான் என்னைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு எப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லதையே செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசு. ஆனா அப்படி அவங்களுக்கு மனசு இருந்தாலும் யாருக்கு எந்த நல்லதை அவங்க செஞ்சாலும் அவங்க சைடுலேருந்து இவங்களுக்கு நல்லது நடப்பது இல்லை, கெட்டதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் படிக்க வச்சாங்க, பெரிய ஆள் ஆக்குனாங்க, அவங்க திரும்பியே பார்க்கல. குடும்பத்துல ஒரு அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, அவங்களும் இவங்களை என்ன செய்தி ஏதுன்னு கூட திரும்பி பார்க்கல. பெத்தவங்களுக்கும் நல்ல மகனாக நல்ல மகளாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த பெத்தவங்களும் இவங்களை நல்லவங்கன்னு சொல்லி சொல்லல. இந்த மனசு பாரத்தோட தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல மட்டும் இவங்க சொல்றத அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்ல பொசிஷனுக்கு நல்ல லெவலுக்கு அந்த குடும்பமே வளர்ந்து நல்லா வந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இவங்க சொல்றதை கேட்கறது இல்லை, இவங்களை மதிக்கிறது இல்லை, நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறது, இப்படி போறவங்க தான் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்துல குரு வந்தது சௌபாகியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால அந்த குரு முழு சுபகிரகம். அந்த முழு சுபகிரகத்தால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க.
இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த குரு வருது அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துல வருது. அப்ப அந்த குரு பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வீசப் போகிறது. அந்த 9ஆம் பார்வையில் 9ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இந்த ராசியை குரு பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி, தன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் சாதிச்சிருவேன், நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேன், நான் கடன் பட்டு இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு தூள் கிளப்பிட்டு நான் நல்ல பொசிஷனுக்கு வருவேன். அது மட்டும் இல்லை, நீங்க யாராருக்கு நல்லது பண்ணீங்களோ, யார் நல்லா இருக்கும்னு நினைச்சு நல்லது பண்ணீங்களோ, இன்னைக்கு அவங்கனால நீங்க பாதிக்கப்பட்டதை இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. இதற்கு முன்னாடியில உங்களுக்கு தெரியல. நீங்க யாருக்கு நல்லது பண்ணீங்களோ அவங்கனால எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மனைவி சொன்னாலும் சரி, உங்க மக்கள் சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு புரியல. நீங்களாக பட்டு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வரும். அது மாதிரி பட்டு தெரிஞ்சிட்டீங்க. இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உணர்த்த போகிறார். அதுவும் இல்லாம 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மிதுனத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி. அப்ப இந்த இந்த ஜூன் மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமான மாதம். 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதியே ஆட்சியாக வருவது யோகம். அங்கே குரு இருப்பது 2வது யோகம். அப்ப இந்த 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு யார் இடைஞ்சல் பண்ணாங்களோ, யார் துரோகம் பண்ணாங்களோ, யாராருனால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க ரிலீஸ் ஆறீங்க. நீங்க உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி எல்லாமே உங்களுக்கோசரம் அது வேலை செய்ய போகுது. அப்ப அந்த அறிவினாலையும் அந்த திறமையினாலையும் அந்த முயற்சியாலையும் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. இது மட்டும் இல்ல, சூரியனும் குருவும் அந்த இடத்துல 15ஆம் தேதிக்கு மேல ஒன்னா இருக்க போறாங்க. அந்த சூரியனார்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 11ஆம் இடத்து அதிபதி பாக்யஸ்தானத்தில் குருவோடு இணைந்து ஆட்சி பெற்ற புதனோடு இருப்பது உங்களுக்கு மிக பெரிய யோகம். இந்த பீரியட்ல உங்களுடைய பழக்க வழக்கமே மாறும். உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து மாறும். நீங்க தொழில்ல ஏதாவது ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலை ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து உங்களுடைய மனசே உங்களுக்கு சந்தோஷப்படும். உங்க மனசு மட்டும் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை, உங்களுடைய மனைவி சந்தோஷப்படுவாங்க, உங்களுடைய மக்கள் சந்தோஷப்படுவாங்க. உங்க மனைவியாலும் உங்க மக்களாலும் நீங்கள் தூக்கி பெரிய லெவல்ல கொண்டாட போறீங்க. இது உண்மை, இது நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. இப்போ இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நம்ம மக்களுக்கு ஏதாவது தடைகளோ சில குழப்பங்களோ இது ஏதாவது வந்துருமோ, ஃபஸ்ட்டே மக்களுக்கு தொழில் கிடைக்கல, இல்லை கல்யாணம் ஆகலை, மக்கள் வாழ்க்கையில் சில குறைபாடுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியுமே ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை அமையலே அப்படிங்கிற வேதனையும் இருக்குது. இதெல்லாம் மாறாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா அதே ராகு பகவானை 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை குரு பார்க்குறாங்க.
அந்த குரு பார்க்கும்போது கோதண்ட ராகுவாக மாறி அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு நல்ல யோகமான பலனை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். இந்த பீரியடு உங்களுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான ஒரு பீரியடு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஆன்மீக பலம், தெய்வ சிந்தனை, உங்களுக்கு சில விஷயங்களில் முன்னேற்ற பாதை, பெரிய மனிதர்னால ஆதரவு, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசி தான் எல்லா கிரகங்கள்னாலையும் இப்போ சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் வந்திருக்குது. உங்களுக்கு சனி பகவானும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அந்த தொழிலை பெரிய லெவலில் உங்களுக்கு விருத்தி பண்ணி கொடுப்பாரு அந்த சனி பகவான். அது வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. இந்த பீரியடை துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பீரியடில் சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் வச்சு வாழணும். அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு, உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு, சம்பாரித்து விட்டுட்டு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் போகாதீங்க. இப்போ மனைவி பேச்சு கேளுங்க, இல்லை மக்கள் பேச்சு கேளுங்க. கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா ராகு பகவானை கும்பிடுங்க. காளகஸ்திரி போயிட்டு வாங்க. காளகஸ்திரி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புகிறீங்க. நிறைய பேர் ஜாதகம் அனுப்புறதுனால உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு 10-15 நாள் ஆகும். அவசரப்படுறவங்க வேறு யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தால் அனுபவமாக இந்த ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பாருங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.